வணக்கம். ரவுண்ட் 3 மாணவர்களுக்கான இனிய வணக்கங்கள். என்ன அப்படின்னா, ஏன் இழுக்கிற அப்படின்னா, ரவுண்ட் 3க்கு அஃபிஷியல் டேட்டாவோட வந்திருக்கிறேன். என்னென்னா டிஎன்ஏ அஃபிஷியல் டேட்டா ரவுண்டு 3ல் என்னெல்லாம் காலேஜ் ஃபில் ஆகிருக்கு போன வருஷம். இதை வச்சு நாங்கள் என்ன சார் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, இதை வச்சு நீ என்ன பண்ணலான்னா, இந்த வருஷம் இதே அளவு இல்லாமல் இதை விட அதிகமாக சீட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா கட் ஆஃப் டிக்ரீஸ், கட் ஆஃப் 10லேருந்து 12 மார்க் டிக்ரீஸ். ஸோ அதனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள், கொங்குநாடு காலேஜில் 218 சீட்டு ரவுண்டு 3ல் ஃபில் ஆகிருக்கு. இந்த மாதிரி நீங்கள் 400க்கும் மேற்பட்ட கல்லூரிகளில் பார்த்துக்கலாம். டயர் 1ல் கூட சீட் எடுத்திருக்காங்க. அதை தான் இங்கே நான் சொல்ல வரேன். கவர்மெண்ட் காலேஜு, டயர் 1 காலேஜு, டயர் 2 காலேஜு, சிஎஸ்சி கோர்ஸு, மெக்கானிக்கல் கோர்ஸு, ட்ரிபிள் இசி, உனக்கு என்ன வேணுமோ கரெக்டாக சாய்ஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. அந்த டேட்டா தான் இது. ஸோ இந்த டேட்டாவில் ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3ல் எவ்வளோ ஃபில் ஆயிருக்குங்கிறத காட்டியிருக்கோம். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், ரவுண்டு 3ல் தெளிவாக காட்டியிருக்காங்க பாருங்கள், மஞ்சள் கலரில். ரவுண்டு 3ல் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சீட்ஸ் ஃபில் ஆகிருக்கு பாருங்கள். அதாவது ரவுண்டு 3ல் தான் போய் ஃபில் ஆகிருக்கு. அப்போ உங்களுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். அதை தான் சொல்ல வரேன். ஸோ எந்தெந்த கல்லூரிகளில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சீட்ஸ் ரவுண்டு 3ல் போயிருக்குன்னு தெரிஞ்சால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கும். ஓகே, நமக்கு சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கான்ஃபிடன்ட் லெவல் அதிகமாகிடும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் நான் சொல்லி முடிச்சிடறேன். என்ன சொல்ல வரேன்னு கவனிங்க, ஸ்கிப் பண்ணாமல் கவனிங்க. அண்ட் வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஆதரிங்க. சரிங்களா? ஸோ இப்போ என்னென்னா, இங்கே பாருங்கள், கவர்மெண்ட் காலேஜ் செங்கிப்பட்டி, இதில் 360 சீட் இருக்குதுங்க மொத்தமாக. இதில் 9 சீட் ரவுண்ட் 3ல் ஃபில் ஆகிருக்கு. அது மெக்கானிக்கலாக இருக்கலாம், சிவிலாக இருக்கலாம், அதெல்லாம் இங்கே சொல்லலை. டோட்டலாக 9 சீட் ஃபில் ஆகிருக்கு 3ஆவது ரவுண்டில். அப்போ நம்ம 3ஆவது ரவுண்டில் நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கான்ஃபிடண்ட்டாக இருக்கலாம். கவர்மெண்ட் காலேஜ் ஸ்ரீரங்கம் 4 சீட்டு, சாரி, கவர்மெண்ட் காலேஜ் போடி 16 சீட்டு, அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் திருநெல்வேலி 14 சீட்டு, ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜில் 22 சீட்டு தேர்ட் ரவுண்டில். இந்த வருஷம் கண்டிப்பாக 30-40 சீட் இருக்க போகுது. அடுத்தது ஏசிடி கேம்பஸில் அண்ணா யூனிவர்சிட்டி 3, கேபிஆரில் 3 சீட்டு, ரத்தினம் டெக்னிக்கல் கேம்பஸில் 27 சீட்டு, பண்ணாரி அம்மனில் 55 சீட்டு. 55 சீட்டு தான் 55 சீட்டு போயிருக்கு. நமக்கு இந்த வருஷம் 70 சீட்டு கூட இருக்கலாம். அடுத்து கற்பகத்தில் 2 சீட்டு, ஸ்ரீ ராமகிருஷ்ணன் 31 சீட்டு. இந்த வருஷம் கற்பகத்தில் அதிகமாக இருக்குது. ஏன்னா கற்பகம் 2 ஒன்று சேர்ந்துருச்சுல்ல. அடுத்து சென்னை இன்ஸ்டியூட்டில் 1 சீட்டு, பிஏ இன்ஜினியரிங் காலேஜில் 72 சீட்டு, ஸ்ரீ ஈஸ்வரில் 1 சீட்டு, சென்ட்ரல் பெட்ரோ கெமிக்கலில் கூட 1 சீட் போயிருக்கு, கேஐடி கலைஞரில் 20 சீட் போயிருக்கு, லோயலா ஐக்காம் 2 சீட்டு, யூனிவர்சிட்டி விழுப்புரம் 3 சீட்டு, 40 சீட்டு, தந்தை பெரியாரில் 7 சீட்டு, கேஜேஎஸ்எல் 45 சீட்டு. இதுலேருந்து என்ன தெரியுது? டயர் 1, டயர் 2, டயர் 3 கவர்மெண்ட் காலேஜ் எதில் வேணாலும் சீட் இருக்கும். கவலையே வேண்டாம். சாய்ஸ் பில்லிங்கை கரெக்டாக வச்சு எடுக்கணும், அவ்வளோதான். ஸோ சாய்ஸஸ் நிறைய கொடுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு காலேஜாக பார்த்துக்கலாம். கற்பகம் இன்ஸ்டியூட், கற்பகமோட செகண்ட் கேம்பஸ் 9 சீட்டு, இந்த தடவை 2 ஒன்று சேர்ந்துருச்சு. யூனிவர்சிட்டி பாரதிதாசன் இன்ஸ்டியூட்டில் 112 சீட்டுங்க, 112 சீட் தேர்ட் ரவுண்டில். ஸ்ரீ சக்தி காரமடை 210 சீட்டு. அடுத்து இந்துஸ்தான் இன்ஸ்டியூட்டு 58 சீட்டு, ராமகிருஷ்ணன் இன்ஸ்டியூட்டு 30 சீட்டு, என்ஜிபியில் 48 சீட்டு, விஎஸ்பியில் கரூர் விஎஸ்பியில் 179 சீட்டுங்க, ராஜலட்சுமியில் கூட 23 சீட்டுங்க, யூனிவர்சிட்டி காஞ்சிபுரமில் 7 சீட்டுங்க, அண்ணாமலை ஃபேக்கல்ட்டியில் 249 சீட்டு, சபீதாவில் கூட 37 சீட்டு. நான் என்ன சொன்னேன், முதல் டயர்லையும் உங்களுக்கு சீட் இருக்குது. ஆனால் அது பயோமெடிக்கலாக இருக்கலாம், மெக்கானிக்கலாக இருக்கலாம், சிவிலாக இருக்கலாம், ட்ரிபிளியாக இருக்கலாம். எந்த கோர்ஸாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி நீ முதல் டயர் கொடு. அதுக்கப்புறம் ப்ரிஃபரன்ஸ் டயர் 2 கொடு. அதுக்கப்புறம் உன் கட் ஆஃப்க்கு ஏற்ற மாதிரி கொடு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உன் கட் ஆஃப் தாண்டி இருக்க ரேங்க், அதாவது உன் ரேங்கை தாண்டி இருக்க ரேங்க் கிடச்சிருக்கும். டிஎன்ஏ வெப்சைட்டில் பார்த்தோன்னா தெரியும், ரேங்கை தாண்டி இருக்க கிடச்சிருக்கும் அந்த கல்லூரியில் அவை ஒரு சேஃப்டிக்கு. ஸோ இப்படி தான் நம்ம சாய்ஸஸ் பண்ணணும்னு ரவுண்டு 1லேருந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக ரவுண்டு 3 மாணவர்களுக்கு இங்கே நான் சொல்லிகிட்டே போகலாம். மகாலிங்கத்தில் 58 சீட்டு போயிருக்குங்க ரவுண்டு 3ல். தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் 136 சீட்டு, ஈஸ்வரியில் 24 சீட்டுங்க, ஆர்எம்கேல 11 சீட்டு இருக்குது. அதைத்தான் இங்கே சுட்டி காட்டுது. ரவுண்டு 3ல் போன வருஷம் இவ்வளோ சீட்டு போயிருக்குன்னா இந்த வருஷம் இதை விட அதிக சீட்டு இருக்குதுங்க. சென்ட் ஜோசப்பு, சாய்ராமு, சவிதா, இது போன்ற கல்லூரிகளில் இன்டேக் ஜாஸ்தி சென்னையில். அதே மாதிரி இங்கே கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா எஸ்என்எஸ்,
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ரீசக்தி, அதுக்கப்புறம் விஎஸ்பி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேரு, அதுக்கப்புறம் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். நிறைய சொல்லிட்டு போகலாம். இதுலலாம் இன்டேக் ஜாஸ்தி. ஸோ சத்தியமாக இதுலலாம் சீட் இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் ஜோசப்பு 23 சீட்டு, ஸ்டடி வேர்ல்டில் 201 சீட்டு. அடுத்தது நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் கோவில்பட்டியில் கூட 13 சீட் போயிருக்கு. இந்துஸ்தான் காலேஜில் 170 சீட் போயிருக்கு. நேரு இன்ஸ்டியூட்டில் 49 சீட் போயிருக்கு. பிஎஸ்என்ஏல 72 சீட்டு. பனிமலரில் 64 சீட்டு போயிருக்குங்க தேர்ட் ரவுண்டில். மீனாட்சி சுந்தரராஜனில் 32 சீட்டு போயிருக்கு. இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹேண்ட்லூம் டெக்னாலஜியில் கூட 1 சீட் போயிருக்கு. சாரநாதனில் 28 சீட்டு. நேரு இன்ஸ்டியூட்டில் 81 சீட்டு. ஸ்ரீ சாய்ராம் 47 சீட்டுங்க. இந்த வருஷம் அதிகமாக இருக்கும். எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 209 சீட்டு போயிருக்கு. இந்த வருஷம் அதிகமான சீட்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ஜேஜே காலேஜ், லோயலா இன்ஸ்டியூட்டு, வேலம்மாள் காலேஜில் வந்து 39 சீட் போயிருக்கு. எஸ்ஆர்எம் வள்ளியம்மையில் 57 சீட் போயிருக்கு. அடுத்தது ஜேபிஆர்ல 58 சீட் போயிருக்கு. சோனாலா 107, மெப்கோல 72ங்க. மெப்கோல எவ்வளோ 72 சீட் தேர்ட் ரவுண்டில் போயிருக்குது. ஸோ தேர்ட் ரவுண்டில் யாருங்க சொன்ன சீட் இல்லை? நீங்கள் பாருங்க, சிங்குந்தார் காலேஜில் 292 சீட்டு, வேல்டெக் ஹைடெக்ல 85 சீட்டு, கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி 87 சீட்டு, கே ராமகிருஷ்ணன்ல 47 சீட்டு, ஆர்எம்டியில் 3 சீட்டு, வேல்டெக் ஹைடெக்ல 85 சீட்டு. ஸோ எஸ்ஆர்எம் டிஆர்பி 93 சீட்டு, ஜேசிடியில் 150 சீட்டு. ஸோ அந்த மாதிரி நம்ம சொல்லிகிட்டே போகலாம். பாருங்க, இங்கே பாருங்க, சென்ட் ஜோசப்ல காஞ்சிபுரம் சென்ட் ஜோசப், இது வேற ஸ்ரீபெரும்புத்தூர். ஆமாம், இந்த சென்ட் ஜோசப்ல 255 சீட்டு போயிருக்குங்க. இது வேற சென்ட் ஜோசப். ஜேபி இன்ஸ்டியூட்ல 37 சீட் போயிருக்கு. சுகுணால 213, பிரின்ஸ் டாக்டர் கே வாசுதேவன்ல 24 சீட் போயிருக்கு. நீங்க பாத்துக்கலாம், ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பெண்ணலூர் அந்த பெரிய காலேஜ் 19 சீட்டு போயிருக்குங்க தேர்ட் ரவுண்ட்ல. ஸோ உங்களுக்கு எப்படி வேணாலும் எதுல வேணாலும் சீட் இருக்கும் அப்படின்னு இது சுட்டி காட்டுது. தேர்ட் ரவுண்ட் மாணவர்களே 1,10,000 சீட் நமக்கு இருக்குங்க. இன்னுமே மாணவர்கள் ரிப்போர்ட் பண்ணாமல் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. காலேஜுக்கும் டிஎஃப்சிக்கும் போகாமல் உட்காந்துட்டு இருக்காங்க ரவுண்ட் 2 மாணவர்கள். இது வந்து எதை சுட்டி காட்டுது அப்படின்னா, இன்ஜினியரிங் மேலே ஆர்வம் இல்லையா, இல்லை அவனுக்கு பிடிக்காத காலேஜ் வந்துச்சா, இல்லை ஆல்ரெடி சேர்ந்துட்டானான்னு தெரியல. ஆனால் ஒரு விஷயம் புரியுது, ரவுண்ட் 3 மாணவர்களுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. நான் வாய்ப்புன்னு சொல்லி உங்களை ஆசைப்படுத்தலை, இருக்கிற உண்மையை இங்கே தகவலோட சொல்கிறேன். இந்த பிடிஎஃப் யாருமே தரமாட்டாங்க, நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். இந்த பிடிஎஃப் வச்சுக்கிட்டு ஒவ்வொன்றா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த காலேஜில் எவ்வளோ சீட் இருக்குது, எவ்வளோ சீட்டு 3ஆம் ரவுண்டில் போயிருக்கு, பிரத்யூஷாவில் எவ்வளோ சீட் 3ஆம் ரவுண்ட் போயிருக்கு, அக்ஷயாவில் எவ்வளோ சீட் போயிருக்கு, நியூ பிரின்ஸ்ரி பவானியில் எவ்வளோ சீட் போயிருக்கு, நந்தாவில் எவ்வளோ சீட் போயிருக்கு. இதெல்லாம் பாருங்கள் 300-400 சீட் போயிருக்குங்க. ஸோ கிட்டத்தட்ட பிரான்சிஸ் சேவியரில் கூட பாருங்க 99 சீட் தேர்ட் ரவுண்டில் போயிருக்கு. ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னு, நீங்கள் அப்படியே லைனாக பார்த்துட்டு வாங்க. ஜேஎன்என்ல வந்து பார்த்தீங்கன்னா 133 சீட்டு. ஸோ இந்த மாதிரி லைனாக நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். என்ன கிளாரிட்டி கிடைக்கும்னா, சீட்ஸ் ஃபில்லிங்கில் ஃபாஸ்ட்டாக இருந்தாலும் 94%, 95% இருந்தால் கூட தேர்ட் ரவுண்டில் போய் ஃபில் ஆகிருக்குது. நமக்கு வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். முதல் டயரில் கூட வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். இதைத்தான் நான் வந்து சுட்டி காட்டுறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவில் இந்த பிடிஎஃப் வச்சு நீங்கள் வந்து ஆராயணும். நமக்கு இந்த காலேஜ் சீட் இருக்குது, ஓகே இருக்குது. அதே மாதிரி டிஎன்ஏ வெப்சைட்லேயே ரேங்க் லிஸ்ட் வச்சு நம்ம ஆராயணும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கிட்டோம்னா நமக்கு தேர்ட் ரவுண்டில் சீட்டு கண்டிப்பாக கிடைக்குங்கிற உறுதி உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா இதை விட அதிக சீட் தான் இந்த வருஷம் இருக்க போகுது. ஏன்னா நான் முதலே சொன்ன மாதிரி டிஎஃப்சிக்கும் காலேஜுக்கும் நிறைய பேர் ரிப்போர்ட் பண்ணாமல் போயிட்டுருக்காங்க ரவுண்ட் 2 மாணவர்கள். இது எதோட வெளிப்பாடு அப்படின்னா, இன்ஜினியரிங் மேலே ஆர்வம் இல்லாத வெளிப்பாடாக இருக்கலாம், இல்லை மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சேராத இருக்கலாம், என்னன்னு தெரியல. ரவுண்ட் 3 மாணவர்களே உங்களுக்கு ஒரு ஜாக்பாட் தான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். இது ஃபுல்லாக என்னால் சொல்ல முடியாது. இது நீங்கள் டேட்டா எடுத்து பாருங்கள். இங்கே இருக்கும், இங்கே காலேஜ் பேர் இருக்கும், கவுன்சிலிங் கோட் இருக்கும், ரவுண்டு 3 போட்டிருக்கும். லைனாக ரவுண்டு 3ல எவ்வளோ சீட் ஃபில் ஆயிருக்கு, ஜென்ரலில் எவ்வளோ சீட் ஃபில் ஆயிருக்கு, 7.5ல எவ்வளோ சீட் ஃபில் ஆயிருக்குன்னு போட்டிருக்கும். 7.5ல தேர்ட் ரவுண்டுக்கு சீட்டு கிடைக்குமா அப்படிங்கிறது கூட இப்போ போட்டிருப்பாங்க. இங்கே போட்டிருக்காங்க பாருங்க, தேர்ட் ரவுண்டில் சீட் கிடச்சிருக்குது. இஜிஎஸ் பிள்ளையில் 5 சீட் போயிருக்கு 7.5ல. ஸோ 7.5ல சீட் கிடைக்குமா, ஜென்ரலில் வந்து எவ்வளோ சீட் போயிருக்கு, டோட்டலாக ரவுண்ட் 3ல எவ்வளோ சீட் போயிருக்குங்கிறது இங்கே போட்டிருக்காங்க. ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 பார்க்க வேண்டாம், நீங்கள் ரவுண்ட் 3 மட்டும் பாருங்கள். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கம் கிடச்சிரும். என்னன்னா, இன்னுமே சீட் இருக்குடா, வெள்ளலாரில் பாரு 119 சீட்டு போயிருக்கு 3ஆம் ரவுண்டில். உனக்கு சீட்டு இன்னும் இருக்குது. ஆனால் நிறைய பேர் பயப்படுத்துவான், நீ வா காலேஜுக்கு வா, நீ சேரு, அட்மிஷன் போடு, சீட் இருக்காது 3ஆம் ரவுண்டு, மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சேர்ந்துரு, கட் ஆஃப் 135க்கெல்லாம் எவன் தருவான், உனக்கு கிடைக்காது. அப்படிலாம் கிடையவே கிடையாது. இந்த வருஷம் வாய்ப்புகள் இருக்குங்க. இதுதான் நான் சொல்லுவேன். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த பிடிஎஃப் வச்சு நீங்கள் ஒவ்வொன்றா பாருங்கள். நன்றி.